மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் தண்ணீர் தொட்டியில் விழுந்த குழந்தை பலியான அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். மதுரை KK நகரில் உள்ள மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது. ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை பலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மதுரை KK நகர் பகுதியில் ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளி கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஆல்முக்தா என்கிற 4 வயது சிறுமி பயின்று வருகிறார். இன்று காலையில் தான் அவர்களுடைய தாயார் இங்கு பள்ளியில் வீட்டிலிருந்து அழைத்து வந்து இந்த பள்ளியில் விட்டு சென்றிருக்கிறார். இன்று காலை தனது நண்பர்களுடன் வளாகத்தில் பிளே ஸ்கூல் உள்ள வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த போது பள்ளியில் உள்ள பன்வெடி தண்ணீர் தொட்டி திறந்திருக்கிறது. இதை கவனிக்காமல் அந்த ஆருத்ரா என்று சிறுமி உள்ளே தவறி விழுந்துள்ளார். இதை கூட அந்த பள்ளி நிர்வாகம் கவனிக்காமல் 15 நிமிடத்திற்கு பின்புதான் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடத்திற்கு மேலாக அந்த குழந்தை தண்ணீரில் கிடந்துள்ளது. தண்ணீர் கிடந்த குழந்தையை தீயணைப்பு துறையினர் மீட்டு அருகே உள்ள KK நகர் பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி உயிரிழந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிளே ஸ்கூல் உரிமையாளர் அவர்களையும் காவல்துறை கைது செய்து தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகம் கவனக்குறைவால் திறந்திருக்கிற தொட்டியில் விளையாடி கொண்டிருந்த சிறுமி உள்ளே இருந்து பலியானது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையினரும் அந்த பிளே ஸ்கூலில் தீவிர சோதனை செய்து வருகிறார்கள். CCTV போன்ற காட்சிகளையும் ஆய்வு செய்து பின்பு தற்போது அந்த பள்ளியினுடைய தாளாளரை கைது செய்திருக்கிறதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன்.